ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு இனியா சாரி அண்ட் நம்ம இன்றைக்கி ஆரி பிகினருக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் கற்றுக்கும் பொழுது ஈஸியாக த்ரெட் வந்து கட் ஆகுது, பிசுறு நிறையா வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கும். அது ஏன் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டான்ஸாக எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணும் பொழுது இப்படி லைட்டாக உள்ளே அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கும், த்ரெட்டு மேலே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அடியில் ஒரு சுற்றிட்டு ஒரு சப்போர்ட்க்கு நீங்கள் த்ரெட்டை வந்து அடியில் பிடிச்சிட்ருக்கணும். ஏன்னா ஹூக்கில் மாட்டியிருக்கும்பொழுது இழுத்து பிடிச்சா த்ரெட்டு கட் ஆகிரும். இப்போ கிளாத்தில் நீடில் மீட் பண்ணும்பொழுது ஹாஃப் ரொட்டேட் கொடுத்து எடுத்துடணும். 90 டிகிரி கண்டிப்பாக நீடில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஹூக்கை நீங்கள் வந்து இது மாதிரி பிடிச்சி இழுக்கக்கூடாது. லைட்டாக நீடில் நீங்கள் தள்ளிட்டு அப்படியே த்ரெட்டை மேலே தூக்கி எடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் நீங்கள் கொடுத்துக்கணும். அது மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அதே த்ரெட்டை நீங்கள் கொண்டு கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஒர்க் பண்ணிங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஓகேங்களா? இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு என்னுடைய கிளாஸ் இருக்கும். என்னுடைய ஃப்ரீ ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.